இன்றைக்கு திராவிடத்தை சூழ்ந்திருக்கிற ஆபத்து. நான் அதான் சொன்னேன், தத்துவத்தின் மீது தலைவர்கள் வைத்திருக்க நம்பிக்கை குறைய குறைய தத்துவம் தோற்றுரும். தத்துவத்தில் கோளாறு இல்லை, கம்யூனிசத்தில் கோளாறு இல்லை. கம்யூனிசம் செம்மையானது. ஆனால் கம்யூனிச தத்துவத்தை எடுத்து வந்த தலைவர்கள் நீர்த்து போன காரணத்தினால், சுயநலவாதிகளாக மாறிவிட்ட காரணத்தினால் கொள்கை நீர்த்து போய்விட்டது, கொள்கை தோற்றுவிட்டது. ஆனால் திராவிடத்திற்கு மிகப்பெரிய என்ன தெரியுமா? தத்துவத்தை தந்தை பெரியார் தந்தார், அரியணையிலே அண்ணா ஏற்றினார், அற்ப காலத்தில் அவர் காலமானார். அதற்கு பிறகு கலைஞர் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார். இப்ப சில பேர் கேட்கிறான், அண்ணா மாதிரி ஸ்டாலின் பேசுவாரா, கலைஞர் மாதிரி ஸ்டாலின் எழுதுவாரா? கொஞ்ச நாள் கேட்டுக்கிட்டு இருந்தான், இப்ப அதை விட்டுட்டான். ஸ்டாலின் மாதிரி உதயநிதி உழைச்சாரா? உதயநிதி இப்ப அவருக்கு என்ன தெரியுமா? நான் தெளிவா சொல்லிடுறேன். எங்க தாத்தா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாரு, எங்க அப்பா அதை காப்பாற்றி பயிர் பண்ணார், மகசூல் வந்துச்சு, பத்திரமா இருக்கு. அந்த மகசூல் திருடு போகாம காப்பாற்றுற வேலையை பார்த்தாலும் எங்களுக்கு போதும். இனிமேல் ஒரு பெரியார் வேண்டியதில்லை. பெரியாரே சொன்னார், சொந்த புத்தியெல்லாம் உங்களுக்கு வேணாம், நான் தந்த புத்தியை மட்டும் வச்சுக்கிறேன். தத்துவம் என்ற இடத்துல இருக்கிறது. அந்த தத்துவங்களை நிறைவேற்றி காட்டிய தலைவர்கள் இல்லை. அந்த தத்துவத்தை காப்பாற்றிய ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார். இந்த தத்துவத்திற்கு சேதாரம் இல்லாத பார்த்துக் கொள்கின்ற இன்னொரு தலைவரும் எங்களுக்கு கிடைத்திருக்கிறார். திராவிடம் தோற்காது. நன்றி, வணக்கம்.